நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் 23. உன்னை அனுப்பின பாதிப்பு எனக்கு ஒரு வாரம் வரை தெரியல அகில். அதுக்கப்புறம் உணர தொடங்கினேன். எப்பவும் நான் வீட்டுக்கு வரும்போது என்னை வரவேற்க நீ இருப்ப. என்னோடவே இருக்கிற உன் இருப்ப நான் அப்பதான் உணர்ந்தேன் அகில். நர்மதா சொல்லிவிட்டு தலைகுனிய அகிலேஸ்வரனின் கண்கள் நிறைந்து போனது. அதுக்கப்புறம் உன்னோட இல்லாமைய நான் உணரத் தொடங்கி இருந்தேன். ஆனா நான் உனக்கு செய்தது கொஞ்சம்லாம் இல்லையே. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல பெருசா எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன் என்னையே அவங்க கவனிக்கல. அப்பதான் ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல். நான் சோர்ந்து இருக்கிறத பார்த்து பிரீத்தி தான் கவுன்சிலிங் போக சொன்னான். அங்கதான் நான் மதுமித்ராவை பார்த்தேன். மதுவையா? அகில் கேட்க ஆம் என்று அசைந்தது அவளின் தலை. அவங்களும் டாக்டரை பார்க்க தான் வந்திருந்தாங்க. நீ தீவிர மன அழுத்தத்துல இருக்கேன்னு நான் பார்த்த டாக்டர் மோகன் சொன்னார். அவர்கிட்ட என்னை அறிமுகம் செய்து பேச வச்சது அவங்க தான். உன்னை போலவே தன்மையான பொண்ணு. எந்தவித வெறுப்பும் இல்லாம என்கிட்ட பேசினாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வர வந்ததுக்கே பாராட்டி பேசி என்னை பேச வச்சாங்க. 2 பொறுப்பே இல்லாத பெத்தவங்களுக்கு பிறந்த பொண்ணு நான் மட்டும் எப்படி இருப்பேன்? இதுல செல்லம், கேட்டது கிடைக்கும்ன்ற வசதி, எதையுமே விலை கொடுத்து வாங்கிட முடியும்னு தலைக்கணும். நான் ஒரு ஸ்பாயில்டு சைல்டு அகில். எனக்கு ஸ்பாயில்ட் சைல்டு சிண்ட்ரோம், அதாவது கெட்டுப்போன குழந்தை நோய்க்கான அறிகுறி. அதான் இப்படி அதீத உணர்வுகளோடு திமிரா இருந்திருக்கேன். எனக்கு சிபிடி கொடுத்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய தொடங்கி இருக்கேன். மஞ்சு அக்கா இப்ப என்னோட தான் இருக்காங்க. நேயர்களுக்கான தகவல். உங்கள் குழந்தை முதிர்ச்சி அடையாமல் நடந்து கொண்டால், கோபமாக நடந்து கொண்டால் அதை கெட்ட குழந்தை நோய்க்குறி என்று அழைக்கலாம். வயதுக்கு ஏற்ற பழக்க வழக்கங்களை திணிக்க தவறிய பெற்றோரிடமிருந்து இந்த பண்புகள் எங்கோ தோன்றியிருக்கின்றன. விளக்கமான தகவலுக்கு wowparenting.com சர்ச் செய்து பாருங்கள். நம்ம விவாகரத்து என்னை விட உனக்கு தான் முக்கியம் அகில். உன்னை நிறைய காயப்படுத்தி இருக்கேன்னு இப்பெல்லாம் குற்ற உணர்வா இருக்கு. பொண்ணே இல்லைல்ல நான் நிறைய விஷயங்களை தவற விட்டேன் அகில். அழகான ஒரு குடும்பம், அன்பான புருஷன், ஆதரவான சொந்த பந்தம், அக்கறையான நண்பர்கள், இப்படி என் வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சும் தவற விட்டேன். நீ எனக்காக உன்னையே தந்த அகில். நான் தான் பைத்தியக்காரி. உன் அருமை தெரியாம உன்னை தவற விட்டேன். நீ தவற விடாத அகில். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு. நர்மதா சொல்லிவிட்டு அழ அகிலேஷ் கண்கலங்கி அமர்ந்திருந்தான். நீயும் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கோ நர்மதா. மது எனக்கு உன் நிலைய புரிய வச்சுட்டா. எனக்கு உன் மேல எந்த வெறுப்பும் இல்லை. உன் அப்பா அம்மா மேலதான் வருத்தம். தனியா இருக்காத. மஞ்சு அக்காவை துணைக்கு வச்சுக்க. தேங்க்ஸ் இப்பவாவது என்னோட மனசை விட்டு பேசினதுக்கு. டேக் கேர் அண்ட் குட் பை. அகிலேஷ் சொன்னவன் எழுந்து சென்று பெல் கொடுத்துவிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காது இல்லம் வந்திருந்தான். இன்று அகிலுக்கு விவாகரத்து என்று சதீஷ் அறிவான். என்றாலும் எந்த பரபரப்பும் பதட்டமும் அவனிடம் இல்லை. சதீஷின் நண்பன்தான் வாதாடுகிறான் என்பதால் அவனுக்கு விவரங்கள் சரியாய் வந்து சேர்ந்தது. ஆர்த்தி கணவன் எதுவும் சொல்வான் என்று அவனையே கவனிக்க மாலை வரை அவனிடம் எந்த அசைவும் இல்லை. பொறுமை இழந்தவள், அகில் கிட்ட பேசுங்கப்பா, அவன் எப்படி இருக்கானோ? ஆர்த்தி கேட்க, அவனுக்கும் எனக்கும் பேச்சு நின்று போய் 1 மாசம் ஆச்சுங்க பொண்டாட்டி. அவன் விருப்பம் தானே மதுவை கல்யாணம் பண்றது. சரிதான், சொல்லுங்க பொண்டாட்டி மேடம், நீங்க ஏன் மதுவை வேண்டாம்னு சொல்றீங்க? வரம் கொடுத்த சாமி தலையில கை வச்ச கணக்கா என் தம்பிய சரி பண்ணி கொடுத்ததுக்காக அவ வாழ்க்கையே பணம் கேட்க முடியுமா? அதுவும் 2ஆம் தாரமா. என் தம்பியா இருந்தாலும் வேற ஒருத்தி கூட 6 மாசம் வாழ்ந்தவன் தானே அவன். இத்தனை நேசத்தோட மது என் தம்பியை நெருங்கி அதுக்கு பதில் நேசத்தை அவனால தர முடியாம போனா கஷ்டம் யாருக்கு? ஆர்த்தி கேட்க,
மதுவோட காதலுக்கு சக்தி இருக்குடி. அவ நம்ம அகிலுக்காக உங்க குலசாமியை அனுப்பி வச்ச தேவதை. முதல் முறை பார்க்கும்போதே அவன் மேல குங்குமத்தை கொட்டின ஆளு அவன். முதல் சம்பந்தமா அவனை பெண் கேட்டது அவளுக்கு தான். நம்ம எல்லாரும் குடும்பமா கோவில் போனோமே, அன்னைக்கு ரெட்டப்பழம் கொடுத்தாரே உங்க குலதெய்வம், அதுல மீதிய சாப்பிட்டது என் தங்கச்சி ஆர்த்தி. அது இருந்து பார்க்க, அகில் உன்கிட்ட பூஜை ரூம் உள்ள வைக்க சொன்ன பழத்தை சாப்பாட்டு மேஜையில வச்சுட்டு போயிட்ட. அடுத்த நாள் காலையில மீதிய அவ தான் பசிக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டா. என்ன நம்பலனா உங்க அப்பாவை கேளு, அவரும் தான் பார்த்தார். அப்பவே எனக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு சந்தேகம் வந்துருச்சு. அவகிட்ட நான் உதவி கேட்டு நிக்கவும் அவ ஹாஸ்டல் விட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன நிமிஷம் என் சந்தேகம் வளர தொடங்கிடுச்சு. நான் சித்தப்பா கிட்ட அன்னைக்கே கேட்டேன், மதுவுக்கு நீங்க வரன் கேட்டது தெரியுமான்னு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கடுத்து நான் கேட்ட கேள்வியே அகிலுக்கு மதுவை 2ஆம் தரமா தருவீங்களான்னு தான். கதிர் சித்தப்பா உடனே சரின்னு சொல்லிட்டார். இதோ இப்ப கூட யாரும் மறுப்பு சொல்லலையே. எங்களுக்கும் தங்கச்சி மேல பாசப்பயிர் இருக்கு. ஆனா என் மாப்பிள்ள தங்கம்டி, அவனை நம்பி என் தங்கச்சிய எந்த யோசனையும் இல்லாம கொடுப்பேன். ஏன் கொலசாமியே அவன் வாழ்க்கைக்கு அவதான் துணைன்னு சொல்லிட்டாரே. தனக்கானது தன்னை வந்து சேரும்னு சும்மாவா சொன்னாங்க? குலசாமியே வரம் கொடுத்த அப்புறம் என்ன தயக்கமா உன் தம்பிக்கு? சதீஷ் சிரிப்புடன் கேட்க, ஆர்த்தி ஆனந்த கண்ணீருடன் பூஜை அறைக்குத்தான் ஓடியிருந்தாள். இங்கே அகில் இல்லம் வந்தவன் அமைதியாக இருக்க, சாரதி அவனுக்கு குடிக்க பழசாறு கொடுக்க, அதை வாங்கி குடித்தவன் அப்படியே தரையில் கால் நீட்டி அமர்ந்திருந்தான். அசோக் வரேன்னு சொன்னான். நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியே போய் சாப்பிட்டு வருவோமா? இல்ல, வீட்டில் சமைப்போம். எனக்கு அதான் பதட்டம் குறைக்கிற மருந்து. என்ன செய்யலாம்னு 3 பேரும் பேசிட்டு சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். அகிலேஷ் சொல்ல, சாரதி சரி என கூறியிருந்தான். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு ஜீரா ரைஸ் செய். நான் கடைக்கு போய் ரெடிமேட் நான் வாங்கிட்டு வரேன். குடிக்க கூல்பேக் வாங்கிக்கோ, எனக்கு மீண்ட். அகில் சொல்ல, சாரதி சரியென சென்றிருந்தான். அகிலேஷ் எழுந்து சென்றவன் குளித்து உடைமாற்றி சமையலுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்தான். சீரக சாதம் செய்து பன்னீர் குழம்பு செய்யும் வேலையில் இருக்க நண்பர்கள் கூட்டம் வந்து சேர்ந்தது. அகில் நான் ரொட்டியை எடுத்துக்கொண்டு சமையலறை செல்ல, மச்சி சாரதிக்கு அவன் அப்பா ஓகே சொல்லிட்டார். ஜெய் சொல்ல, அகில் முகத்தில் சட்டென மலர்ச்சி. வாழ்த்துக்கள் மச்சி, கடைசியா உங்க அப்பாவை கரைச்சிட்ட. அகில் சொல்ல, ஆமா ஆமா, இனி தலைவர் எங்க ரூம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தினம் ராத்திரி சிவராத்திரி தான். ஜெய் சொல்லி சிரிக்க, ஆமா, நீங்கெல்லாம் வீட்டுக்கு போய் என்ன பண்றீங்க? பூஜையா? சாரதி கேட்க, போதும் போதும், நம்ம அருமை பெருமைகளெல்லாம் நாமளே புகழ்ந்துக்க வேண்டாம். அகில் ஏதாவது உதவி செய்யணுமா? அசோக் கேட்க, பாத்திரம் கழுவ யார் வந்தாலும் சந்தோஷம்தான். அகிலேஷ் சொல்ல, அப்ப நான் வரலாமா மாமா? வாசலில் நின்றபடி மது கேட்க, ஆண்கள் 4 அவளைக் கண்டு பேசாது நிற்க, அகில் மதுவை உள்ளே அழைத்தான். பின் நண்பர்கள் 3 சுதாரித்து அவளை உள்ளே அழைத்திருந்தனர். 4 பேரும் கூடியிருக்கிறத பார்த்தா பாய்ஸ் நைட் போல தெரியுது. நான் தொந்தரவு எதுவும் பண்ணலையே? மது தயக்கமாக கேட்க, எந்த தொந்தரவும் இல்லை மது. நீ ஏன் இந்நேரம் இங்கே வந்திருக்க? அதை சொல்லு. அகில் குரலில் கடுமை ஏற மதுவின் கண் கலங்கியது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன். நர்மதா உங்ககிட்ட பேசினதா சொன்னாங்க. என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும்னு தெரியும். எனக்கு உங்களை சரி பண்றது மட்டுமே எண்ணமா இருந்தது. அதான் எதையும் உங்ககிட்ட சொல்லல. சாரி மாமா. சொன்ன மதுவின் தலை தாழ்ந்து விட, நம்ம இதை இன்னொரு நாள் பேசலாம் மது. இப்ப கிளம்பி ஹாஸ்டல் போ. இனிமேல் இப்படி என்னை தேடி இங்க வராத, புரியுதா? அகில் அதே கடுமையோடு சொல்ல, மது சரியென தலையாட்டி வாசல் வரை சென்றவள், முதல் முறை உங்க வீட்டுக்கு வந்தவளுக்கு நல்ல உபசரிப்பு மாமா. மது சொல்ல, ஆண்கள் 4 பதில் சொல்லாது நிற்க வந்தது போலவே கிளம்பி இருந்தாள். பாவம் அந்த பொண்ணு, அது கண்ணில் தான் எத்தனை தவிப்பு.
நம்ம நேசிக்கிற மனுஷங்க கிடைக்கிறது கஷ்டம் அகில். உனக்கு அதிகமா கிடைக்கவும் அதோட அருமை தெரியல போல. ஜெய் சொல்லிவிட்டு பாத்திரம் கழுவ சென்றிருந்தான். பின் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சமைத்து ஒருவருக்கொருவர் பேசியபடியே உண்டு முடித்திருந்தனர். நால்வரும் படுத்த பின்னர், நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் அகில். கோடிங் முடிச்சிட்டேன், நீ பாத்துக்க. அசோக் சொல்ல, லீவா மச்சி? எதுக்கு ஊருக்கு போற? சாரதி கேட்க, இந்த முறை ஸ்கேன்ல குழந்தைய பார்க்க முடியுமா? என்னையும் காயத்ரி வர சொன்னான், அதான். டேய் மச்சி, போட்டோ எடுத்துட்டு வாடா. ஜெய் ஆர்வமாக சொல்ல, அகில் அமைதியாக இருக்கவும் சாரதி அவனை தொட அவசரமாக கண்களை துடைத்து கொண்டான். மூவரும் என்னவென புரியாது அவனை பார்க்க, நர்மதா கர்ப்பமா இருந்திருக்கா. ஆனா அதை எனக்கு சொல்லவே இல்லை. அவளுக்கு என்கிட்ட சொல்லவே தோணலையாம். உருவமே இல்லாம அந்த சிசு என்னை விட்டு போயிடுச்சு. சாரி அசோக். அகில் கண் துடைத்தபடி சொல்ல, போதும்டா, அந்த சிசு வளராதது நல்லதுதான். இல்லைன்னா யோசி, குழந்தையும் வச்சுட்டு அவளையும் சமாளிச்சு உன்னால எதை யார பார்த்திருக்க முடியும்? கடவுள் உனக்கானதை எடுத்திருக்க மாட்டார். உன்கிட்ட சரியான நேரத்துல கொடுத்துடுவார். எதையும் யோசிக்காம தூங்கு. அசோக் சொல்ல, அகில் கண்மூட கண்ணுக்குள் வந்து தவிப்புடன் நின்றாள் மதுமித்ரா. இப்போதெல்லாம் மது அவனை அதிகம் தவிர்க்க தொடங்கியிருந்தாள். 6 மாதமே என்றாலும் அவளோடு அவனுக்கு இருந்த நட்பும் அதன் மூலம் கிடைத்த ஆறுதலையும் அவளன்றி வேறு யாராலும் தந்துவிட முடியாது. மனம் மதுவின் அன்புக்கும் நட்புக்கும் ஏங்கி நிற்க அவனோ அதை அடக்க பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறான். இதோ இன்று கூட அவன் மனதை அறிந்தவள் போல தோள் கொடுக்க வந்தவளை அவன் நலம் ஒன்றே போதும் என எண்ணும் அவளின் காதல் கண்டு அவனுக்கு பிரமிப்புதான் வந்தது. அவளின் கண்களில்தான் எத்தனை தவிப்பு! அவளின் கலங்கிய கண்களும் இவனின் கடுமையும் அகில் நினைவுக்கு வர நாளை அவளிடம் பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டான். ஏனோ இன்று நர்மதா பேசிய வார்த்தைகளை மனம் ஓட்டி பார்த்து கொண்டே இருந்தது. திருமணம் என்னும் நிகழ்வு அவனுள் கொடுத்த காயங்களும் அதனால் அவன் அடைந்த பக்குவங்களும் நிறைய ஏனோ நர்மதா மீது கோபத்திற்கு பதிலாக பரிதாபம் வர அவள் இனியாவது நன்றாக இருக்க வேண்டும் என மனதார பிரார்த்தித்து கொண்டான். அத்தியாயம் 24. அகில் காலை எழுந்து அன்னை சொன்னது போல எண்ணெய் வைத்து தலை குளித்து கிளம்பி நிற்க அவனுக்கு பின் எழுந்த ஜெய், டேய் எங்க நேரமே கிளம்பிட்ட? எதுவும் வேலை இருக்கா? நானும் வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் மதுவை பார்க்க போறேன். காலையிலேயே தொடங்கிட்டான்னு நீ நினைச்சாலும் சரி மாப்ள. மதுவே எந்த உறுத்தலும் இல்லாம உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது உனக்கு ஏன் இத்தனை தயக்கம்? என் தயக்கத்தெல்லாம் பேசி தெளிவு செய்துக்கத்தான் மதுவை தேடி போறேன். அகில் சொல்ல ஜெய் எழுந்து வந்து நண்பனை கட்டிப்பிடித்திருந்தான். நாயே, சட்டையை கசக்காத. அகில் கத்த. பேச தோணுதே, அதுவே நல்ல சைன் தான் மாப்ள. நல்ல முடிவா எடுடா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. ஜெய் கூறவும் அகில் நண்பனின் கைகளை பற்றி அழுத்தம் கொடுத்து விடுவித்திருந்தான். காரில் வந்து அமர்ந்தவன் மதுவை அழைக்க முழு 2 அழைப்புகளுக்கு பின் எடுத்தவள், சொல்லுங்க மாமா, சாரி, தூங்கிட்டு இருந்தேன். தூங்க எதுக்கு சாரி? எனக்கு உன்னை பார்க்கணும். உன் ஹாஸ்டல் பக்கம் எந்த இடத்துல பார்க்க முடியும்? வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன். எழுந்து எனக்கு காபி போட்டு வை. சரி வாங்க, சொன்னவள் கட்டிலை விட்டு துள்ளி எழுந்து குளியலறைக்குள் நுழைந்திருந்தாள். மது குளித்து வரவும் அகில் இல்லம் வரவும் சரியாய் இருந்தது. வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருக்க மது வீட்டில் தனியாக இருந்தாள். அகில் அழைப்பு மணியை கொடுக்க மது அவசர அவசரமாக வந்து கதவை திறந்திருந்தாள். குளித்து தலையில் துண்டை கட்டி கொண்டு பைஜாமாவுடன் நின்றவளை அகிலேஷ் முறைக்க, குட் மார்னிங் மாமா என சொல்லி மது அழகாய் சிரிக்க அவளின் தலையில் கொட்டியவன், போய் தலைமுடிய காயவை. நீங்க உள்ள வாங்க, வீட்டில் யாரும் இல்லை மாமா. மது சொல்ல
அகில் அப்படியே நிற்க அவனை திரும்பி பார்த்தவள், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்பி உள்ள வரலாம். மது சொல்ல அகிலேஷ் வாசல் கதவை திறந்து வைத்துவிட்டு உள்ளே வந்தான். நேத்து எதுக்கு என் ரூம் வந்த? ஏன் ஃபோன் பண்ணா நான் வரமாட்டேனா? அந்த ராத்திரி நேரத்துல ஆம்பளைங்க அதிகம் இருக்கிற இடத்துக்கு வருவியா? அகில் சட்டென கோவமாக கேட்க, நர்மதா அபார்ஷன் பத்தி சொல்லிட்டாங்கன்னு தெரியவும் எனக்கு உங்களை தான் பார்க்க தோணுச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். ராத்திரி பசங்க இருக்காங்க, ஹாஸ்டல் சீக்கிரம் போகணும், இப்படி எதுவும் எனக்கு அப்ப அறிவுக்கு எட்டல. அப்படி உனக்கு நான் என்ன செய்தேன் மது? என் மேல ஏன் இத்தனை காதல் உனக்கு? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்றது? மயூரா மேல நீங்க காட்டின தன்மையும் பக்குவமும் தான் உங்க மேல ஈர்ப்பு வர காரணம். 16 வயசுலயே எனக்கு நீங்க ஹீரோ. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களே நமக்கு துணையா அமையிறது வரோம் மாமா. உங்க கல்யாண பத்திரிகை பார்த்து நான் நடுங்கி நின்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. என் உயிர்ல ஒரு பாதியை இழந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன எதுவும் செய்யலதான். ஆனா உங்க பேரை கேட்டதும் மனசு கனியுதே, அது ஏன்னு சொல்லுங்களேன். மது, உன் உணர்வு எனக்கு புரியுது. நான் சொல்றத கேளு. நல்லா யோசி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எனக்கு ரெண்டாம் தாரம் மது. முதல் கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு இந்த பெயர் தேவையா? அடுத்து நான் ஒருத்தியோட வாழ்ந்தவன். எல்லா இடத்துலயும் அவளோட உன்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். இப்பவே என் மனசு அதைத்தான் செய்து உன்னை மறுக்குது. ரொம்ப முக்கியமா நான் ஒரு செகண்ட் ஹேண்ட். நானும் அவளும் மனசை பகிரல தான், ஆனா உடலை பகிர்ந்திருக்கோம். இந்நேரம் நர்மதா அந்த கர்ப்பத்தை பாதுகாத்து இருந்தா நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருந்திருப்பேன். என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு வேண்டாம் மது. நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நிறைவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த சலனமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் மது. என் கசப்பு என்னோட வந்துகிட்டே இருக்கும். நானும் இப்படியே எல்லாம் இருக்க மாட்டேன். விவகாரத்தான ஒரு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்கேன். குழந்தை இருந்தாலும் சரின்னு நேத்து தான் அம்மா கிட்ட சொன்னேன். நீ என்ன யோசிச்சு உன் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்திடாத மது. என்ன மறுத்தது எத்தனை நல்ல முடிவுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீயே புரிஞ்சுப்ப. அகிலேஷ் அவன் மனதில் உள்ளதை நீளமாக சொல்லி முடிக்க, எங்க வீட்ல உங்களை மாப்பிள்ளை கேட்டப்பவே நான் உங்ககிட்ட பேசி இருந்தா இந்நேரம் நமக்கு 2 வயசுல பிள்ளையே இருந்திருக்கும் மாமா. தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேசி உங்களையும் என் பின்னாடி ஆளைய விட்டுருக்கணும். அதை செய்யாம விட்டது எத்தனை தப்புன்னு இப்ப புரியுது எனக்கு. எப்படி விவாகரத்தான எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிப்பீங்களா? தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா நான் யார கல்யாணம் பண்ணணும் கூடாதுன்னு எனக்கு பாடம் எடுக்காதீங்க. செகண்ட் ஹேண்டா? நீங்க என்ன மிக்ஸி கிரைண்டரா இப்படி சொல்ல? உணர்வுக்கு முதல் கடைசி இதெல்லாம் இருக்கா? வாழ்க்கை ஒரே முறை தான். அதை சரி செய்ய எத்தனை முறை வேணாலும் தொடங்கலாம். அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒப்பிட்டு பார்ப்பீங்களா? தாராளமா பாருங்க. இந்த உலகத்துல எல்லா பொண்ணும் அப்பாவை போல புருஷனும், எல்லா பையன்களும் அம்மாவை போல பொண்டாட்டியும் தான் தேடுறாங்க. எங்க அப்பா போல இல்லைன்னு சொல்லாத பொண்ணுங்களே இல்லை. இதே தான் பசங்களுக்கும். ஒப்பிட்டு பார்க்காத புருஷன் பொண்டாட்டி உறவே இங்க இல்லை. நீங்க நர்மதா கூட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்க போறீங்க, அவ்வளோதானே. ரெண்டாம் தாரம் என்ன போல ஒருத்தன் வேண்டாம். ஏன் மாமா, ரெண்டாம் தாரம்னா அவ்வளோ கேவலமா? படிச்ச நீங்களே இப்படி நினைச்சா படிக்காத மக்களோட மனசை யோசிங்க. உங்களை போல ஒருத்தரை தான் நர்மதா இழந்து நின்னுட்டு இருக்கா. உங்களை நீங்களே கீழா நினைச்சா எப்படி? என்ன குறை உங்களுக்கு? ஒரு மனநல சரியில்லாத பொண்ணையே அத்தனை அன்பும் அக்கறையுமா பார்த்த உங்க தன்மையும் பக்குவமும் போதாதா இந்த வாழ்க்கையை வாழ? என்ன காயப்படுத்த முடியாது மாமா உங்களால. அதே போல உங்களை வருத்தி எனக்கான எதையும் எடுத்துக்க மாட்டேனா? நர்மதா கூட உடம்ப பகிர்ந்தது பிரச்சனையா இருக்க வேண்டியது எனக்கு. நீங்க ஒன்றும் சந்தோஷமா அதை செய்யலன்னு எனக்கு தெரியும். எந்த நிறைவும் இல்லாம வாழ்ந்த அரகுற வாழ்க்கைக்கு தான் இப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவளோட வாழ்ந்த காமம் மட்டும்தானே தெரியும் உங்களுக்கு. காதல் என்னன்னு தெரியுமா? கடைசி வர கூட வர்றதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவ உங்களோட முதல் தான். அது என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு. அது உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்.
உங்களோட கடைசி வர கூட இருக்க போறது நான் தான். மதுமித்ரா கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு மூச்சு வாங்க அகிலேஸ்வரன் அதிர்ந்து நின்றிருந்தான். அகிலேஷ் மதுவுக்கு பதில் எதுவும் சொல்லாது கிளம்பி சென்றிருந்தான். அன்று வேலைக்கு தாமதமாக வருவதாக முன்னனுமதி வாங்கியிருந்ததால் நேராய் அவனின் அலுவலகம் சென்றவன் வேலையில் மூழ்கிவிட்டான். மாலை வீட்டின் உள்ளே நுழைய அலைபேசி அழைத்தது. அலைபேசி எடுக்க அப்பா என்ற பெயரை கண்டவன் உடனடியாக எடுத்திருந்தான். எப்படி இருக்க அகில்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? ஏன் இத்தனை நாளும் என்னோட பேசல? எதுவும் கோவமா என் மேல? என்னால சத்தியமா முடியலப்பா. அதான் விவாகரத்து பண்ண சம்மதம் சொன்னேன். அச்சோ அகிலா, எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா. 3 பிள்ளைகளையும் ஆளாக்க நிறைய கடன்பட்டு தொழில்ல சறுக்கி சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிமிர்ந்து நிற்கவும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. 3 பிள்ளைய பெத்தனே தவிர உங்க வளர்ச்சியை கூட ரசிச்சு பார்க்கலையா நானு? என் பிள்ளைகளும் அப்படி வாழ்க்கையை அனுபவிக்காம போயிடக்கூடாதுன்னு தான் பணத்தை பெருசா பார்த்தேன். என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் என் வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருப்பேன். அதான் அவங்களுக்கு பணத்தை சேர்க்க நினைச்சேன். சரண்யா குடும்பத்துல ஒட்டாத போதும் அருண் கூட அந்த பிள்ளை சந்தோஷமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு காசு கொடுக்கறதுல குறைச்சாலும் அதுகளுக்கு நல்ல சேமிப்பை செய்து வச்சிருக்கு. இப்படித்தான் நர்மதாவும் இருக்கும்னு நினைச்சேன் தம்பி. பணத்தை பார்த்தனா குணத்தை கவனிக்காம விட்டேன். என்னால இப்போ உன் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. மாப்பிள்ளை மதுவை பத்தி சொன்னார். உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சா சொல்லு கண்ணு. அப்பா நானே போய் பொண்ணு கேட்கிறேன். முதல் முறையே மதுவை நான் மறுத்திருக்க கூடாது. உனக்கு நம்ம குலசாமி கொடுத்தாரே பழம், அதோட பாதிய அடுத்த நாள் காலையில அந்த பிள்ளை தான் கண்ணு சாப்பிட்டுது. உனக்கு நல்ல தாலிய கொடுத்தோம், அதை தடுத்த பாவியா நானு. இந்த அப்பாவை மன்னிச்சிடுப்பா. வீட்டுக்கு வாப்பா, எனக்கு உன்னை ரொம்ப தேடுது. அருணகிரி கெஞ்சி கேட்டு அழ, வரேன்பா. இந்த வாரம் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், முடியவும் வரேன். எனக்கு ரேஸ் கோர்ஸ் ரோட் போய் கொத்து பரோட்டா வாங்கி தரணும், சரியா? அகில் கேட்க அருணகிரி சரியென கூறவும் அகில் அனிதாவை பற்றி விசாரித்துவிட்டு அழைப்பை முடித்து கொண்டான். மதுதான் அந்த பழத்தை உண்டவள் என்னும் செய்தி அகிலை இன்னும் தடுமாற செய்திருந்தது. அவனின் ப்ராஜெக்ட் அடுத்து வந்த நாட்களில் முடிந்திருக்க அகிலேஷ் குலதெய்வ கோவிலுக்குத்தான் நேராய் சென்றிருந்தான். எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் 23 மற்றும் 24 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.